Daily. Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அமைக்கப்பட்ட மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் கட்டப்பட்டு ஒரு பகுதி கடந்த பிப்ரவரியில் திறக்கப்பட்டது. தற்போது ரவுண்டானா பணிகள் நிறைவடைந்ததும் சிமெண்ட் தடுப்புகளால் மூடப்பட்டுள்ளதால் மீண்டும் நெரிசல் ஏற்படுகிறது. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மேம்பாலத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி குப்பை கிடங்கில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இயற்கை உரம் தயாரிப்பதற்காக சேகரிக்கப்பட்ட மக்கும் மக்காத குப்பைகள் மற்றும் தரம் பிரிக்கும் எடைமேடைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் எரிந்து நாசமானது. தீயணைப்புத்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டும் பல மணி நேரமாக தீ அடங்கவில்லை. காற்றின் வேகத்தால் தீ பரவிய நிலையில் கடும் புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டதோடு அருகிலுள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசியதால் மக்கள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து பந்தலூர் வழியாக வயநாட்டுக்கு செல்லும் அரசு பேருந்தில் தானாக திறந்து மூடும் கதவுகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு சாலையில் நடக்கும் பொதுமக்களுக்கும் விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உருவாகியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ பொதுமக்கள் மற்றும் பயணிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். விபத்துகள் நிகழும் முன் அந்தந்த போக்குவரத்து நிர்வாகம் துரிதமாக இதனை சரி செய்ய வேண்டும் என்றும் பலர் எச்சரித்தனர்.